Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 114:12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் மகன்களும் மகள்களும் தேவனுக்கு அருமையானவர்கள். அவர்கள் கிருபையில் பெருகி உங்கள் இல்லத்தில் ஆசிர்வாதத்தின் தூண்களாக உறுதியாக நிற்பார்கள். உங்கள் ஆண் பிள்ளைகள் தங்கள் இளமை காலத்தில் நீர்ப்பாய்ச்சலான மரக்கன்றுகளைப் போலவும், உங்கள் பெண் பிள்ளைகள் அரமனைகளை அலங்கரிக்கும் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களைப் போன்றும் இருப்பார்கள். பெற்றோராகிய உங்கள் வாழ்க்கையானது தேவனோடு இசைந்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகள் இரட்டிப்பான விதத்தில் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு எழும்பி கனத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். உங்கள் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தம்மால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்கள் புதல்வர்கள் தங்கள் இளமை காலத்தில் நீர்ப்பாய்ச்சலான மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் ஒருபோதும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போலவும் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். பெண் பிள்ளைகளை பற்றி என்ன? அவர்கள் அரமனையை அலங்கரிக்கிற அழகான சிற்ப வேலைகள் செய்யப்பட்ட தூண்களைப் போல இருப்பார்கள். உங்கள் குமாரத்திகள் ராஜரீகமாய் இருப்பார்கள். அவர்கள் தேவனால் அருளப்படும் எல்லா ஈவுகளாலும் சௌந்தரியத்தாலும் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் உங்கள் குடும்பத்தில் தாங்கள் வேலை பார்க்கும் இடத்தில், அவர்களது குடும்ப வாழ்வில், சமுதாயத்தில் உறுதியான தூண்களைப் போல இருப்பார்கள். தேவனால் அருளப்பட்ட தாளந்துகளை கொண்டவர்களாக, செதுக்கப்பட்ட தூண்களாக உங்கள் இல்லத்தையும் சமுதாயத்தையும் அலங்கரிக்கிறவர்களாக விளங்குவார்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த தேவனுடைய திட்டம் இதுவேயாகும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார். எப்போது இரட்டிப்பான நன்மை கிடைக்கும்? பெற்றோராகிய உங்களுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் வாயானது தேவனுடைய வார்த்தைகளால் நிறைந்திருந்தால் உங்கள் கிரியைகளும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமானவையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நீங்கள் விசுவாசித்து முறுமுறுப்பில்லாமல் எல்லாவற்றையும் செய்யும்போது, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து துதிக்கும் போது, நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசிர்வாதம் இருக்கும். மட்டுமல்ல, தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கான தரிசனங்களை காண்பதற்கான தேவ கிருபை உங்கள் பிள்ளைகள் மேல் வரும். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை காண்பவர்களாக, உலகின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு எழும்பி கனத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். ஆகவே பயப்படாதிருங்கள். தேவன் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தபோது அவர் அவர்களை ஆசிர்வதித்தார். இன்று தேவன் குறிப்பாக உங்கள் மகன்களையும் மகள்களையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். உன் பிள்ளைகள் உன் பந்தி
பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் நம் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட எவ்வளவாய் விரும்புகிறோமோ அதைவிட அதிகமாக நம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் செழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களோடு உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆம், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் இவ்வாறு ஆசிர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் அரண்மனையை அலங்கரிக்கும் சித்திர வேலைப்பாடுகளுடைய தூண்களைப் போல, நீர்ப்பாய்ச்சலான விருட்சங்களைப் போலவும், உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் என் பிள்ளைகளை நேசிப்பதாகவும் ஆசிர்வதிப்பதாகவும் வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சிறு பிள்ளைகள் மேல் கைகளை வைத்தது போல உம் கரங்களை இன்று எங்கள் மேலும் வைத்தருளும். எங்கள் மகன்கள் விருட்சக்கன்றுகளைப் போல உறுதியாகவும் கனி தருகிறவர்களாகவும் வளரட்டும். எங்கள் மகள்கள் உம் அரண்மனையில் உறுதியும் பிரகாசமுமான தூண்களாக விளங்கட்டும். உம்முடைய ஞானத்தையும் சந்தோஷத்தையும் உம்மை பின்பற்றும் இருதயத்தையும் தந்து அவர்களை ஆசிர்வதிப்பீராக. உம் அன்பிலும் தயவிலும் எங்கள் குடும்பம் தழைக்கட்டும். உம் கிருபையானது எங்களுக்கு பிறகு தலைமுறை தலைமுறையாய் பாய்வதாக. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை குறித்து நீர் கொடுத்திருக்கும் ஆச்சரியமான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் மகன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி உமக்குள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றை போல் இருக்கிறான் என்று விசுவாசிக்கிறேன். என் மகள் அரண்மனையை அலங்கரிக்கக்கூடிய அழகாக செதுக்கப்பட்ட தூணாக இருக்கிறாள். ஆண்டவரே, உம்முடைய சகல தயவுக்காகவும் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். என் பிள்ளைகளை குறித்து உம்முடைய திட்டமாக இது இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள் அவர்களுக்கு தீமையானவையாக அல்ல, நன்மைக்கேதுவானவையாகவே உள்ளன. ஆண்டவரே, நீர் இதை நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.